வணக்கம். ஜாவா ப்ரோக்ராம்ஸ் பற்றின புதிய சீரியல் இதுல ஜாவா ப்ரோக்ராம்ஸா பார்க்க போறோம். அடிப்படை ஜாவா ப்ரோக்ராம்ஸா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா புது ஃபைல் ஒன்று கிரியேட் பண்றேன். ஜாவா ப்ரோக்ராம்ஸ் ஃபைல்ல புது ஃபைல் ஒன்று கிரியேட் பண்றேன். அதுல ஆர் டெமோ டாட் ஜாவான்னு சொல்லி ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். ஃபைல் ஆல்ரெடி இருக்கு. ஸோ நான் ஆர் டெமோ ஒன் டாட் ஜாவான்னு சொல்லி ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். ஓகே, கிரியேட் ஆயிடுச்சு. இந்த ப்ரோக்ராம்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, 1 இருந்து 100 வரைக்கும் உள்ள ஆல் நம்பர்ஸை மட்டும் டிஸ்பிளே பண்ண போறோம். 1 இருந்து 100 நம்பர்ஸ்க்குரிய ஆல் நம்பரை மட்டும் டிஸ்பிளே பண்ண போறோம். ஷார்ட்கட் அதில் என்ன பண்ணலாம்னா SysTF4ல மெயின் கொடுத்தா அந்த மாதிரி மெயின் ஃபங்க்ஷன் வந்துடும். அடுத்தது நம்ம வந்து அவுட் ஸ்டேட்மெண்ட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆகணும் போல ஜஸ்ட் வந்து எஸ் அவுட் அப்படின்னு கொடுத்துட்டு டாட் கீ ப்ரெஸ் பண்ணா இந்த ப்ரோக்ராம் இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ன்றது வந்து ஜெனரேட் ஆயிடும். இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆர் நம்பர்ஸ் சொல்லி பிரிண்ட் பண்றோம். ஆர் நம்பர்ஸ் ஆர் அவ்வளவுதான். அடுத்தது ஒரு லூப் போடுறோம், ஃபார் லூப் போடுறோம். அதுக்கு என்ன பண்றேன்னா ஃபார் அப்படின்னு டைப் பண்ணி ஃபார் ஐ அப்படின்னு செலக்ட் பண்ணி டாட் கீ ப்ரெஸ் பண்ணோம்னா ஃபார் லூப் கூடிய அந்த ஸ்கெலட்டான் வந்து வந்துடும். ஐ ஈக்குவல் டு 0 கிடையாது, ஐ ஈக்குவல் டு 1. எது வரைக்கும் நம்மளுக்கு வந்து கவுண்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு 100 இருக்க வரைக்கும் 100 வரைக்கும் வந்து இவ்வளவு ஆட் நம்பர்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் பாலு ஒன்னொன்னா வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். அதெல்லாம் அந்த I++ அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளுடைய கண்டிஷன் என்ன அப்படின்னா வந்து ஆட் நம்பர்ஸ்னா 2ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 0 வரக்கூடாது. 2ஆல ஒரு நம்பரை 2ஆல டிவைட் பண்ணும்போது 0 வந்துச்சுன்னா அது வந்து ஈவன் நம்பர். ஒரு நம்பரை 2ஆல டிவைட் பண்ணும்போது 0 வரலாம், 1 வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆட் நம்பர். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஈஸியா வந்து ஆட் நம்பரா ஈவன் நம்பரா வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ இதுல ஐ பர்சன்டேஜ் டு நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா இதை பிரிண்ட் பண்ணலாம். ஜஸ்ட் எஸ் அவுட் கொடுத்துட்டு டேப் ப்ரெஸ் பண்ணிட்டு ஐ பிரிண்ட் அல்லன்னு வேணா பிரிண்ட் போட்டுக்குங்க. ஏன்னா பிரிண்ட் ஆகும் கொடுத்து அடுத்த நம்பர் வந்து லைன் பை லைனா டிஸ்பிளே ஆகும். இது வந்து கண்டினியூஸா டிஸ்பிளே ஆகணும். ஒரு ஸ்பேஸ் இந்த நம்பரை டிஸ்பிளே பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ். அவ்வளவுதான் ப்ரோக்ராம். இதை வந்து சேவ் பண்றேன். நான் ஃபைல் ஆட்டோ சேவ் அப்ளை ஆயிருக்கு. ஓகே ஓகே. இப்ப டெர்மினல்ல நியூ டெர்மினல் போய்க்கிறேன். நியூ டெர்மினல் போயிட்டு இங்க போயிட்டு இந்த ப்ரோக்ராம கம்பைல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஜாவா சி கொடுத்துட்டு ஆட் டெமோ 1 ஆட் அப்பர் கேஸ் லோயர் கேஸ் லெட்டர் கரெக்டா எப்படி கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி மேட்ச் ஆகிதான் போடணும். ஜாவா டாட் ஜாவான்னு கொடுத்துருக்கோம். நோ எரர், கம்பைலேஷன் எரர் எதுவும் வரல, கம்பைல் ஆயிடுச்சு. இப்ப ஜாவான்னு கொடுத்துட்டு ஆட் டெமோ 1 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட் வரும். 1357 99 வரைக்கும் இருக்க ஆட் நம்பர்ஸ் வரிசையா வந்து டிஸ்பிளே பண்ணிருக்கு. இதான் அந்த ப்ரோக்ராமோட அவுட்புட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். முத்துக்கார்த்திகேயன், மதுரை.